Yeah. So this is what நீங்க பார்க்குற விஷயம் வந்து எல்லாமே வந்து it is really 23 years, that's 7 years into um, training and development and everything. So 7 years into entrepreneurial journey. எக்கச்சக்கமான ஒரு கிளைண்ட், there are so many process in, for to improve. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, it is not only for individuals, it is also for institutions. ஸோ இண்டிவிஜுவல் மட்டும் இல்லாம, பேரண்ட் மட்டும் இல்லாம, ஈவன் டீச்சர்ஸ் மட்டும் இல்லாம, ஒரு இன்ஸ்டிடியூஷனா அந்த மாதிரியும் நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம். அதுல என்ன அப்படின்னா லேப் செட்டப். ஸோ ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு லேப் செட்டப் எப்படி இருக்கணும், லேப் ஏஐ லேப், மற்ற இந்த ஏஐ டெக்னாலஜியில ஒரு ஸ்கூலுக்கு ரைட் ஃப்ரம் அது எந்த ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து 3rd கிரேட்ல இருந்து இது நாங்கள் பண்றோம். பட் மோஸ்ட்லி வந்து 6th கிரேட்ல இருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எல்லா ஸ்கூலுமே வந்து விருப்பப்படுறாங்க. ஏன் அப்படின்னா சிபிஎஸ்இ போர்டும் சரி, ஈவன் தமிழ்நாடு, அந்த ஐ மீன் எவ்ரி ஸ்டேட் இன் ப்ராக்ரஸ், சிபிஎஸ்இ, கேம்பிரிட்ஜ், ஐசிஎஸ்சி, இது எல்லா 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 போர்டுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, they wanted to set up the AI lab at the early stage. ரொம்ப முன்னாடியே வந்து ஸ்கூல் லெவல்ல இருந்தே வந்து இதை டீச் பண்ணோம். ஏஐ டெக்னாலஜியை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஸ்கூல் லெவல்ல இருந்து சொல்லி தரணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எல்லா எஜுகேட்டர்ஸும் இருக்காங்க. அதுதான் வந்து அதனால எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து they are very much interested to set the AI lab. ஸோ 6வது படிக்கிறவங்களுக்கோ இல்லை 3வது படிக்கிறவங்கல இருந்து எப்படி வந்து ஒரு ஏஐ லேப் செட் ஆகும், ஓகே, அதை பத்தி நம்ம கொஞ்சம் மேபி அடுத்த வீடியோலயே இல்லை பார்க்கலாம். இது வந்து ஓவரால் இந்த ஒரு ஓவர்வியூ இன் a nutshell what we are doing. முதல்ல வந்து ஏஐ லேப் செட்டப், அது காலேஜாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை அதர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே. ஓகே, இது ஒரு செட்டப். ஸோ ஏஐ லேப் செட்டப்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட், இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இது ராமானுஜம் ஏஐ லேப். இது எங்களோட விஷன் என்ன? So to be a global leader in AI education, empowering every student and educator to harness the transformative power of artificial intelligence and machine learning, and shaping a future where innovation in technology knows no bounds. ஸோ இது எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் போய் சேரணும். ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் எஜுகேட்டர்ஸும், அதாவது டீச் பண்ணுறவங்களுக்கும் அவங்கள வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும். அதுக்கான ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுக்குறோம். ரைட், ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நடந்தால் மட்டும்தான் இந்த கெரியர் ஓரியன்ட் இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது, காலேஜில் எடுக்கும்போது இட் இஸ் வெரி ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். அதுதான் முக்கியமானது. இதுல என்னன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 52,000 60,000 மிஷின் லேர்னிங் ஜாப் வந்து ஓப்பனாவே இருக்கு, இன்னும் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அந்த ஸ்கில் கேப் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்கில் கேப்பை மீட் பண்ண முடியல. அப்போ அதுக்கு நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கணும் ஸ்டூடெண்ட். ஈவன் காலேஜ் படிச்சா கூட, ஸ்பெஷலைசேஷன் முடிச்சா கூட, தே வில் நாட் பி ஏபிள் டு பாஸ் த்ரூ. அவங்க வைக்கிற டெஸ்ட்டோ, அவங்க வைக்கிற ஆப்டிடியூட்டோ, இல்லை அவங்க எதிர்பார்க்குற, அதாவது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியோ இல்லை மற்ற இண்டஸ்ட்ரி, எனி இண்டஸ்ட்ரி, ஏஐ இல்லாத இண்டஸ்ட்ரி இப்போ எதுவுமே கிடையாது. அதை பற்றிலாம் சின்ன சின்ன வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏஐ இண்டஸ்ட்ரி இப்போ எல்லா விஷயத்தையும் மாற்றும் போது அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். ஃபர்ஸ்ட் அதை தயார்படுத்திக்கும் போது நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும், நிறைய மேபி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட் பண்ணியிருந்தா அதுதான் உங்களோட ஒரு கேட்வே ஆஃப் entering into any kind of a industry. It could be mechanical, it could be electrical, it could be electronics. நீங்க எந்த ஃபீல்டு தொட்டாலும், ஓகே, it could be specialization in machine learning, specialization in business analytics, data analytics, data science. நீங்க எந்த இண்டஸ்ட்ரி தொட்டாலும் சரி, இந்த ஸ்பெஷலைசேஷன், அதாவது ஏஐ இல்லாத
எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் தி விஷன்ஸ் would be எல்லாருக்கும் இந்த ஏஐ அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம், எல்லாரும் கற்றுக்கணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இதில் தான் நான் வந்து ஐ மீன் we are investing our company's vision into this. So mission at Ramanujam AI Lab, our mission is to revolutionize education by integrating cutting edge AI and ML technologies into schools and colleges. We are dedicated to developing customized learning programs, setting up state-of-the-art AI labs, and providing comprehensive training to educators, ensuring that every student is equipped with the knowledge and skills to excel in an AI-driven world. ஸோ இந்த ஏஐ ட்ரிவன் வேர்ல்டு நீங்க உங்க ரைட் ஃப்ரம் யுவர் மொபைல் ஃபோன்ல இருந்து உங்க ஃபோன்ல இருந்து எல்லா விஷயமும் ஒரு அப்ளிகேஷனா மாறிட்டே வருது. ஓகே, அப்போ ஏஐ டெக்னாலஜி இல்லாம அது தெரியாம ஒரு ஒரு மொபைல் ஐ மீன் ஒரு அப்ளிகேஷனை கூட நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது. தெரியணும்னா சின்ன சின்ன நியூவான்சஸ் தெரியணும். இல்லை அப்படின்னா அந்த விஷயம் டீச் பண்ற அளவுக்காவது நம்ம அதை புரிஞ்சுக்கிற அளவுக்காவது நம்மளோட நாலேஜை வி நீட் டு டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஸ்கில். அப்படி உங்களோட நாலேஜ் ஐ மீன் உங்களோட அறிவை ஒரு திறமையா நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களை தேடி வேலை வரும். வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு. அதே சமயம் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கு. இந்த ஏஐ வந்து எங்க வேலையெல்லாம் வந்து காணாம போயிடுமா, இல்லை நிறைய ஜாப் லாஸ் நடக்குமா, அதெல்லாம் தனித்தனி வீடியோவா நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஓகே, மோஸ்ட்லி போகாது. என்னன்னா நீங்க அதுக்கு தயார்படுத்திக்கிற நீங்க அந்த பயம் இருக்கும். நீங்க தயார்படுத்திக்க ஆரம்பிக்கும் போது அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ரைட். ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் how Ramanujan AI Lab is empowering education with AI technology. So innovative AI solutions for education, transforming campus with AI Lab. So innovative solution, it could be a customized solution for each and every institutions. இது வந்து இன்ஸ்டிடியூஷனாக பார்க்கும்போது அவங்களோட என்டையர் கேம்பஸை வந்து ஒரு ஏஐ லேப்குள்ள நம்ம கொண்டு வரலாம். அப்படி ஏஐ லேப்குள்ள கொண்டு வரும்போது ஆல் தி சப்ஜெக்ட்ஸ் அண்ட் சிலபஸ் கொஞ்சம் கஸ்டமைஸ்டு கரிக்குலம் கிரியேட் பண்ணணும், கஸ்டமைஸ்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டி பில்ட் பண்ணணும். There are so many things involved in it. We are dedicated to transforming the educational landscape through innovative AI solutions tailored specifically for schools and colleges. Our cutting-edge tools and customized learning programs are designed to engage students, empower teachers, and seamlessly into existing curriculum. ஸோ கரிக்குலம்னும் நம்மளும் டிசைன் பண்ணுவோம். அந்த கரிக்குலம் அதாவது 3வது படிக்கிறவனுக்கு தகுந்த மாதிரி அந்த கரிக்குலம் இருக்கும். 6வது படிக்கிறவன் தகுந்த மாதிரி அந்த ஏஐ கான்செப்டை அவனுக்குள்ள கொஞ்சமாக தான் ஸ்லோவாக தான் நம்ம இன்டிகிரேட் பண்ண முடியும். எடுத்த உடனே ப்ரோக்ராம் கோடிங் அப்படின்னு போகாம the AI-யோட transformation it will be very very slow and steady progress. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபன் எலிமெண்ட் நிறைய இருக்கும், அந்த கேமிங் எலிமெண்ட் நிறைய இருக்கும். கேம் மூலமா வந்து ஒரு ஏஐ எப்படி வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து இன்ஸ்டியூஸ் பண்ணி போகிறோம். அதே மாதிரி அவங்களோட ஐக்யூ லெவல். ஓகே, ஸோ உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட இன்னர் ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் போர்ஷன்ஸ் என்ன, அவங்களோட ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை வீக்னஸ் என்ன, அந்த வீக்னஸ் எப்படி வந்து ஸ்லோவாக நம்ம ஒரு பெரிய ஸ்ட்ராங் டெசிஷன் மேக்கிங் ப்ராக்ரஸ் எப்படி அதை எப்படி ப்ராக்ரஸ் பண்ணுறது, ஒரு வீக் பாயிண்ட் எப்படி வந்து நமக்கு தகுந்த மாதிரி இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டு அது எப்படி ஸ்ட்ராங் பாயிண்ட் கொண்டு வர்றது. இது எல்லாமே தான் சேர்ந்தது தான் இந்த ஏஐ லேப். இந்த ஏஐ லேபுக்குள்ள ஏன்னா ஏஐ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே டைரக்டா, அதாவது மனித மூளை என்ன வந்து நினைக்கிறதோ அதை அப்படியே இமிடியேட் பண்ற ஒரு விஷயம் தான் ஏஐ. இப்போ இதை சின்ன சின்ன எலிமெண்ட்டாக தான் நம்ம அந்த ப்ராக்ரஸ் கொண்டு வர முடியும். எல்லா விஷயமும் நடந்துட்டா அப்புறம் அது ஐ மீன் ரோபோட் மாதிரி நினைச்சுக்காருங்க. ரோபோட்லேயே கூட சின்ன சின்ன ஆக்டிவிட்டி மட்டும்தான் நடக்கும். நீங்க நினைக்கிற எல்லா பெரிய ஆக்டிவிட்டியும் அந்த ரோபோட் நடக்கும், அது ரோபோட் செய்யும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுல நிறைய புரிதல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கு. ஸோ இது எல்லாம் ஒரு 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 ஸ்டாண்டர்டைசேஷனுக்குள்ள கொண்டு வந்து அந்த விஷயத்த we are educating to teachers and educators first. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் மூலமா அந்த எஜுகேட்டர்ஸ் மூலமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் போகும். அது மட்டும் இல்லாமல்
அந்த லேபை வந்து மெயின்டைன் பண்ணுறதும் ஒன் ஆஃப் தி சர்வீசஸாக இருக்கு. ஓகே, இது ஒரு விஷயம். இது இல்லாமல் ஒரு பேரண்ட் ஆஸ் எ பேரண்டா, இஃப் யூஆர் அப்ரோச்சஸ், நீங்கள் டைரக்டாக வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது யூ ஆல்சோ கெட் பெனிஃபிட். இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி we need to spend some time to integrate some AI concept their kids. அவங்களோட குழந்தைங்களுக்கு how they wanted to grow. And அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை ஓரளவுக்காவது அந்த குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து சில விஷயங்கள், அதாவது ஏஐ கான்செப்ட் மட்டும் இல்லை, அவங்களோட ஐக்கியூ லெவல் வந்து அவங்களோட எமோஷனல் போர்ஷன்ஸ் வந்து எல்லா வகையிலையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ப்ராக்ரெசிவ் அப்ரோச் கொண்டு வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தயார்படுத்தலாம். அது பாசிபிள். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து எப்படி எல்லாம் வந்து இப்போ வந்து ஐஐடி, ஜெய் மெயின்ஸ் இருக்கு, அட்வான்ஸ்ட் இருக்கு. ஐஐடி மட்டும் இல்லாமல் தெர் ஆர் சோ மெனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். அதுக்கு எப்படி நம்ம தயார்படுத்துறது, அது ஸ்டூடெண்ட் லெவல்லேருந்து எப்படி அவங்க அதுவும் ப்ரெஷர் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல், இதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. அது ரொம்ப முக்கியம். அது தாண்டி நீட் எக்ஸாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு காமன் அப்ரோச்சில் தான் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பட் அப்படி இல்லாமல் ஒரு ஏஐ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக்கும் போது, இந்த டெக்னாலஜி கற்றுக்கும் போது இதனோட ஷார்ட்கட்ஸும் தெரிஞ்சிடும். ஒரு ஐஐடி, ஜேஇ எக்ஸாம்ஸ், மெயின்ஸோ இல்லை அட்வான்ஸ்டோ, அதுக்கு எப்படி ஒரு ஷார்ட்கட்டில், அதாவது ஷார்ட்கட்னா அப்ரோச் ஃபார் தி எக்ஸாமினேஷன், அதுதான் ஷார்ட்கட் சொல்றேன். அதில் இருக்கிற நியூவான்சஸ், டெக்னிக்ஸ், அதில் இருக்கிற சைக்கலாஜிக்கல் அப்ரோச், அந்த கொஸ்டின்ஸ் ஏன் அந்த எக்ஸாம் வந்து இவ்வளோ டஃப்பாக இருக்கு, அந்த டஃப்னஸ் ஏன் வருது, அந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை வந்து சாதாரண ஒரு கிராமத்து பையன் வந்து அட்டன் பண்ணி ஃபீல் பண்ணுறான். அப்போ அதை எப்படி வந்து யூ ஹேவ் டு பிரேக். அது எல்லாமே வந்து இந்த ஏஐ படிக்கும்போது உங்களை வந்து நீங்கள் ரிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த கேள்வி பதில் ஒவ்வொரு கேள்விக்கான பதில். அப்போ அந்த பதிலுக்கு ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்போது அதை நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு, இப்போ எப்படி சேட் ஜிபிடி, எனக்கு தெரிஞ்சு எல்லா குழந்தைகளுமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சேட் ஜிபிடி யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்குது. அப்போ அந்த அளவுக்கு ஏஐ கான்செப்டும் ஏஐ விஷயமும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அந்த பர்டிகுலர் எக்ஸாமை எப்படி நம்ம கிராக் பண்ணுறது, ரைட்? ஸோ இது எல்லா விஷயமும் இந்த இந்த ஏஐ டெக்னாலஜி படிச்சீங்கன்னா இதெல்லாம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் அண்ட் வேல்யூ ஆட். அதுதான் வந்து இதில் பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராக்ரஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலி வாட் வி டூ, ஸோ நான் ஒன்ஸ் ஏஐ லேப் ரெயில் ஷார்ட்டாக வந்து ரெயில் சொல்லுவேன். ஸோ ஏஐ லேப் செட்டப், அதுக்கப்புறம் customized learning programs, starts from 3rd to 12th grade, right? அதுக்கப்புறம் teacher training and development program, curriculum design, workshops and seminars, and consulting services. இந்த கன்சல்டிங் சர்வீசஸ்ல தான் நீங்கள் வந்து பேரண்ட்ஸும் அப்ரோச் பண்ணலாம். அந்த விஷயம் வந்து பேரண்ட்ஸ் டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாம். அவங்களுக்கான குழந்தைகளுக்கான 1-to-1 அப்ரோச்சும் இருக்கும், இல்லை குரூப் அப்ரோச்சும் இருக்கும். It is up to them and how they are growing. So இதுல வந்து how we wanted the kids to empower using AI technology. So we need to implement AI labs for a long-term student success and innovation. So குழந்தைங்களுக்குள்ளேயும் நிறைய ஐடியாஸ் இருக்கும், இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கும். அதை வந்து how they can develop and how they can enhance. கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராசஸ் how they can enhance, fine tune. அதை வந்து வெளி உலகத்துக்கு சொல்றதுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, அந்த பிளாட்ஃபார்ம் மூலமா ஹவு தே கேன் எம்பவர் தெம்செல்ஸ், அவங்களோட நாலேஜ் வந்து கொஞ்சம் வந்து ப்ராடன் அப் ஆகுறது வந்து ரொம்ப முக்கியம் படிக்கும்போது. தென் இன்டெகிரேட் ஏஐ டெக்னாலஜிஸ் ஃபார் காம்படிட்டிவ் எட்ஜ் இன் எஜுகேஷன். இந்த சர்வீஸில் வந்து எக்ஸ்பர்ட் கன்சல்டேஷன் சர்வீசஸ், கஸ்டமைஸ்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாமே வந்து ஏஐல இருக்கு. ஸோ innovative solutions, AI technology, the framework that we apply to how AI has its own integration plan.
இப்போ வந்து எக்கச்சக்கமான இன்னோவேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வருது, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. அதே சமயம் உங்களோட கிட்ஸ் ஆர் க்ரோயிங் இன் அ ஃபாஸ்டர் மேனர். அப்போ ஸ்கூல்ல ஒரு சிலபஸ் இருக்கு, வெளியே இண்டஸ்ட்ரி ஒரு சிலபஸ் இருக்கு. ஹவு தே கோப் அப். இப்போ வந்து ஓரளவு காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸ்பெஷலைசேஷன் ஸ்கில்ஸ் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த காமன் அப்ரோச் இல்லாம there are so many நிஷ் அப்ரோச். நிஷ் அப்படின்னா என்ஐசிஹெச்இ. நிஷ் அப்ரோச் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்க்கு என்ன தேவைப்படுது, ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன மாதிரியான விஷயம் தேவைப்படுது, அதை மட்டுமே சொல்லித்தர ஒரு ஒரு 4 இயர் கோர்ஸ், ஒரு 3 இயர் கோர்ஸ் ரொம்ப ரொம்ப பயங்கர இன்னோவேட்டிவ் அப்ரோச் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஸ்கூல் லெவல்ல இருந்து இஃப் தே கேன் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா சிபிஎஸ்சி தே ஹேவ் அ ரூல். ஏஏ லேப் செட் பண்ணணும், அதுக்குள்ள ஏஏ லேப்ல நம்ம இதெல்லாம் ஷோ வைக்கணும். ஹவு பீப்புள் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் ஹவு தே கேன் கம் அண்ட் டூ ஆல் தோஸ் திங்ஸ், இது எல்லாமே இருக்கு. ரைட். ஸோ இது எல்லாத்தையும் பண்றது தான் என்னோட காமன் ஏஐயோட இன்ஃபர்மேஷன். அது இல்லாம there are so many other things to solve the problem solving skills. ஏஐ யூஸ் பண்ணி என்ன மாதிரியான அப்ரோச்சஸ் வந்து நம்ம பண்றோம். Right? The parents unlock a child's future with AI powered learning. அவங்க வந்து என்ரோல் பண்ணும்போது அவங்களுக்கான என்னென்ன விஷயம் இருக்கு. ரைட். ஸோ ஹவு ஏஐ என்ஹான்சஸ் அகாடமிக் ப்ரொஃபிஷியன்சி, பர்சனலைஸ்டு லேர்னிங் எப்படி இருக்கும், கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எப்படி வளர்க்க முடியும், டேட்டா ட்ரிவன் இன்சைட்ஸ். ஒரு டேட்டாவை பார்க்கும்போது எப்படி எல்லாம் ஒரு குழந்தை வந்து எப்படி திங்க் பண்ண, அதுக்கு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் என்ன, சால்விங் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எபிலிட்டி நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த ஸ்பேஸில் வந்து நிறைய இன்னோவேட்டர்ஸ் நம்ம சைடில் இல்லை. நிறைய இன்னோவேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட். அப்போ அதுக்கு வந்து ஹவு வி ஹாவ் டு ப்ரிப்பேரிங் ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கிரியேட் ஏஐ அப்ளிகேஷன்ஸ். அந்த கிட்ஸ் அந்த குழந்தைங்க வந்து அவங்களே அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுற மாதிரியான டிசைன் தான் இந்த ராமானுஜம் ஏஐ பண்ணிட்டு இருக்கு. தே கேன் இன்னோவேட். ரைட். ஸோ அந்த விஷயமும் அடாப்ட் அண்ட் சக்சீட். ஃபியூச்சர் ஹவு தே கேன் ஸ்டார்ட். ஸோ பேரண்ட்ஸ் வந்து எப்படி அவங்கள வந்து கைட் பண்ண போகிறாங்க, உங்களுக்கான எஃபிக்யூஸ் எல்லாமே இருக்கு. கேன் கோ த்ரூ இட் அண்ட் ரேசிங் ஃபியூச்சர் என்எல்எம்ஸ். ஹவு இந்த புக்கு நான் எழுதின புக்கு, ஹவு ஏஐ கேன் சேவ் யுவர் சைல்ட்ஸ் லேர்னிங் ஜேர்னி. இந்த புக் வந்து கிண்டல்ல அவைலபிளாக இருக்கு. கேன் கோ அண்ட் அவங்க அதனோட சின்ன நோட்ஸ் அதோட ப்ரீஃப் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ இட். நீங்கள் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ டைரக்ட்லி. அதே மாதிரி ஒரு ஒரு ஏஐ அப்படிங்கிறது இது இது வந்து இது அவசியமா அப்படின்னா கட்டாயம் அவசியம். இது வந்து தப்பான வழிகளை யூஸ் பண்ணிட்டு இல்லை மற்ற விஷயத்துக்கு யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வேணாம். ஏன்னா இந்த பயம் எப்பவும் எந்த ஒரு புது புது விஷயங்கள் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜி வர ஆரம்பிக்கும். அப்பவும் நம்ம மொபைல் வரும்போது, ஸ்மார்ட் போன் வரும்போது எல்லாருக்கும் இப்போ எல்லா கிட்ஸ் கையிலும் ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. கிட்ஸ் ஹேஸ் டு க்ரோ. அதை நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. பட் அதே மாதிரி அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. அந்த பொறுப்போடு தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஸோ இதை கற்றுக்கலைன்னா தென் உங்களோட கிட்ஸும் சரி நீங்களும் சரி வில் பி பிஹைண்ட் த சீன். ஐ மீன் கொஞ்சம் பின்னுக்கு வந்துடுவோம். நம்ம பின்னுக்கு வந்துட்டோம் அப்படின்னா தென் ஹவு யூ ஆர் கோயிங் டு அப்ரோச் உங்களோட கிட்ஸோட லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன். ரைட். ஸோ ஏதாவது கேள்வி இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ through email and also through WhatsApp, and we'll be seeing soon. And thank you so much for watching. And yes.